கீதா, உங்கள் அண்ணி வேலைக்கு கிளம்பிட்டாலாமா? பாரு, 100 நாள் வேலை வந்தாலும் வந்துச்சு. இவளும் வேலைக்கு போகிறேன்னு வீட்டில் ஒரு சமையல் வேலை உருப்படியாக பார்க்க மாட்டா. அரையும் குறையமா செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு ஓடி போயிடுறா. என்னத்தான் சொல்ல நான். அம்மா, சும்மா சும்மா அண்ணியை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. அண்ணி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்ச பிறகு தானே வேலைக்கு போகிறாங்க. வேற எதுக்குமா அண்ணியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ கொடுமையே, இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்? ஏண்டி, நேற்று வந்தவளுக்காண்டி பெத்த தாயவே நீ இப்படி எழுத்து பேசுவியாக்கும்? உன் கல்யாண வேலையெல்லாம் செய்கிறது யாரு? வயசான காலத்தில் நான் எடுத்து போட்டு அம்புட்டையும் இழுத்து பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவள் 100 நாள் வேலைக்கு போகிறேன்னு தை தைன்னு ஓடிடுறா. அப்படி இருந்து என்னையவே எப்படி பேசுகிற? கீதா, என்னம்மா இங்கே ஒரே சத்தமா இருக்குது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல அண்ணி. அம்மாவும் நானும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணி. ஏ கீதா, 100 நாள் வேலைக்கு அவள் போக ஆரம்பிச்சிருந்து வீட்டில் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டா. அதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். அதை அவட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பயமா? நான் சொல்கிறேன், இந்தா பாரு மருமகளே, 100 நாள் வேலைக்கு நீ என்னைக்கு போக ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து வீட்டில் ஏனா தானு சமையலை செஞ்சு வச்சுட்டு போயிடுற. உனக்கு வேலைக்கு போகிற அவசரத்தில் ஒரு சமையல் வாயில் வச்சா விளங்க மாட்டுது. நல்லபடியாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிஞ்சு நீ வேலைக்கு போகிறதா இருந்தால் வேலைக்கு போ. இல்லைன்னா 100 நாள் வேலைக்கு போகாத, வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டிலேயே பேசாமல் இரு. என் மகன் நல்லா தானே சம்பாதிக்கிறான். நீ வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, பேசாமல் வீட்டிலே இரு. அத்தை, நானா 100 நாள் வேலைக்கு போய் பணம் காசு சம்பாதிக்கணும்னா வேலைக்கு போறேன். 100 நாள் வேலைக்கு போனா 4 பேர்கிட்ட பேசி சிரிச்சு என் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. அதனாலதான் 100 நாள் வேலைக்கு போறேன். என்னமோ மருமகளே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். 100 நாள் வேலைக்கு போய் 4 பேரை பற்றி புறணி பேசிக்கிட்டு பிற வம்பு சண்டையை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அத்தை, அப்படி நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அத்தை, சமையல் வேலையிலேருந்து பாத்திரம் பண்டு விளக்குறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். கீதா, அண்ணி வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க அண்ணி. 100 நாள் வேலைக்கா போகிற? போ, உனக்கு முன்னாடியே 100 நாள் வேலைக்கு நான் வந்து சேர்றேன். அப்போ தான் நீ அங்கே என்னென்ன செய்கிறேன்னு என்னால் பார்க்க முடியும். போ மருமகளே, போ. இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு இவ போய் சேரவங்களையும் நம்ம போய் 100 நாள் வேலையில் சேர்ந்துடணும். அப்போ தான் இவ அங்கே போய் யாரை பற்றி என்னென்ன புறணி பேசுகிறா, என்னையை பற்றி பேசுகிறாளா, யாரை பற்றி பேசுகிறான்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். போ மருமகளே, போ. நீ முன்னால் போனா நான் பின்னால் வரேன். இன்னைக்கு இந்த வீட்டு மகாராணி இன்னும் வேலைக்கு கிளம்ப காணோம். மணி 8:30 ஆயிடுச்சு. என்ன செய்யறான்னு தெரியலையே. என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா இந்த அத்தை அடுப்படியவே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன விஷயம்னு தெரியலையே. 100 நாள் வேலைக்கு போகிற அவசரத்தில் ஒரு சோறு வச்சேன், ஒரு குழம்பு வச்சேன் நான் வைக்கிறேன். ஒரு சோறை வடித்து ஒரு லெமனை பிழிஞ்சு ஒரு லெமன் சோறை வச்சு ஒரு துவையில் அரைச்சி வச்சுட்டு போயிடுறா. மதியானத்துக்கு அதை எடுத்து சாப்பிடும் போத அப்படியே தொண்டையில் விக்கிக்கிறது, விதை விதையாக இருக்குது. வயசான காலத்தில் அதை சாப்பிட முடியுதா? சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டா. புருஷங்கிட்ட சொல்லி கொடுத்து சண்டைக்கு வந்துடுறா. என்ன அந்த கிழவி தனியாவே புலம்பிக்கிட்டு இருக்கு? ஒன்றும் புரியலையே. அத்தை, ஏதாவது வேணுமா அத்தை? அப்படியே ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போஞ்சனாப்புல அப்படியே செஞ்சு வச்சுட்டு போயிடப்பறா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மருமகளே. ஏனே இப்படி தனியாக புலம்பு விட்டுட்டாளே, என் தலையெழுத்தை இப்படி மாற்றிட்டாளே. இவ போய் நல்ல நிழல்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு வர, நான் மட்டும் நேற்று ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்கத்தானே கையில் ஒரு 150 ரூபாய் கொடுத்து வெயிலோடு என்னை நடந்து போக விட்டுட்டா 60 கிலோமீட்டருக்கு. அங்கே என்ன போய் வாங்கவா முடியுது? வயசான காலத்தில் வருஷம் நிற்கிது 1.5 கிலோமீட்டருக்கு. நான் போய் அந்த அடிக்கிற வெயிலில் வரிசையில் நின்று வாங்க முடியுதா? வாங்காமல் வந்ததுக்கு நைட்டு அதையும் புருஷங்கிட்ட சொல்லி சண்டை எடுத்து விட்டு என்னைய வசவா வாங்க வச்சுட்டா. இன்னைக்கு இவன் 100 நாள் வேலைக்கு போகங்களையும் நம்ம 100 நாள் வேலைக்கு எப்படியாவது கிளம்பிடணும். ஏதாவது சாக்கு போக்க சொல்லிட்டு எப்படியாவது கிளம்பிடணும். நல்லா யோசிடி காளியம்மா, நல்லா யோசி. ஹை, சூப்பரான ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்பயே மருமகிட்ட சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான். மனசா, மனசா, தண்ணி எடுக்க போன இடத்துல வெள்ளத்தையக்கா பார்த்துட்டு உன் கூட கொஞ்சம் பேசணும், வீடு வரைக்கும் வந்துட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. நானும் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். மனசா, நீ 100 நாள்
நாள் வேலைக்கு கிளம்புறேன்னா கிளம்பு. வீடை பூட்டிட்டு சாவியை எப்பயும் வைக்கிற இடத்துல வச்சுட்டு போ. நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியாம்மா? நீ கிளம்பு வேலைக்கு. சரிங்க அத்தை, போயிட்டு சீக்கிரமா வர முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா நான் கதவை பூட்டிட்டு எப்பயும் வைக்கிற இடத்துல சாவியை வச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. எப்பாடி ஒரு வழியா மருமகளை சமாளிச்சாச்சு. இவ வேலைக்கு வந்து சேரங்களையும் நம்ம போய் 100 நாள் வேலையில கையெழுத்து போட்டு சேர்ந்துடணும். என்ன இன்னைக்கு இந்த அத்தை கிழவி ஒரு விதமா தான் நடந்துக்கிறது. அதுவா பேசுது, அதுவா எடுக்குது, ஒன்றும் புரியலையே. சரி, இதை நினச்சிக்கிட்டு நம்ம மண்டையை போட்டு குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கும் வேலைக்கு நேரமாச்சு. சட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்புற வழியை பார்ப்போம். அன்னைக்கிலேயேக்கா நீ உருண்டு உருண்டு நடந்து வேலைக்கு வரவங்களையும் நேரம் ஆயிடுச்சு போ. இன்னைக்கு பாரு, எல்லாரும் கையெழுத்து போட்டு எல்லாரும் வரிசையா அவங்கவுங்க வேலையை பிரிச்சுட்டு போய் வேலையை பார்க்க போறாங்க. நம்ம இப்பதான் வந்திருக்கிறோம், இன்னும் கையெழுத்து கூட போடல. மேஸ்திரி என்ன சொல்ல போறாருன்னே தெரியல. சின்ன பொண்ணு சமாளிப்பம்மா, அதுக்கெல்லாம் பயப்படாத. அக்கா இருக்கல்ல, அக்கா ஏதாவது பேசி சமாளிச்சிடுறேன். சரியா? ஏக்கா, சின்ன பொண்ணு சொல்றது போல மேஸ்திரி அப்பதே வந்துட்டாரு போலக்கா. ஏக்கா, நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே எனக்கே புரியலக்கா. பனசாக்கா, அதான் லேட் ஆயிடுச்சுல, ஏதாவது மேஸ்திரிட்ட நம்புறாப்புல பொய்ய சொல்லி சமாளிப்பான். வாங்க வாங்க. ஏமா, இதுதான் வேலைக்கு வர நேரமாமா? ஐயோ, என்ன மேஸ்திரி சவுண்டு கேக்குது? மேஸ்திரி அண்ணே, அண்ணே. என்னம்மா, உங்களுக்கு நான் டெய்லி சொல்லணுமாமா? வேலைக்கும் வேமா வர்றது கிடையாது, வேலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது. என்னம்மா நீங்க வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட இருங்கம்மா. சரி, இன்னைக்கு என்ன லேட்டா வந்திருக்கீங்க? காரணம் என்ன? காரணத்தை சொல்லுங்க. சரியான காரணம் இருந்தாதான் இன்னைக்கு உங்களை வேலை செய்ய விடுவேன். இல்லைன்னா உங்களுக்கு ஆப்சண்ட் போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். பாத்துக்குங்க, காரணத்தை சொல்லுங்கம்மா. அண்ணே, மேஸ்திரி அண்ணே, தண்ணி எடுக்க போன இடத்துல எங்க அத்தை தவறி கீழே விழுந்துட்டாங்கண்ணே. காலு உடஞ்சிருச்சுனே. அப்படியே அவங்கள அள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னே. போனா அம்மா தட்டு மாவு கட்ட காலில் போட்டு அனுப்பிட்டாங்கண்ணே. அவங்கள கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஓடியாரம்னே வேலைக்கு. அண்ணே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களை விட்டுருங்கண்ணே. நாளைக்கெல்லாம் வேலைக்கு வேகமா வந்துடுறோம்னே. காளிமாக்கா, இங்க பாரு, ஓ மருமக வாய் கூசாம எப்படி பொய் பேசுறான்னு பாருக்கா. ஏக்கா, அவளுக எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ பொய் சொல்லட்டும். கடைசியா போய் மேஸ்திரிட்ட இவளுக்கு ஆப்பு வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆமா காளியம்மாக்கா, இவளுகளெல்லாம் சும்மாவே விட்டுறக்கூடாதுக்கா. ஏக்கா காளியம்மாக்கா, என்னக்கா உன் மருமக வாய் கூசாம இப்படி ஒரு பொய் சொல்றா? நீயும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கியாக்கா? முனியம்மாக்கா, அவளுக என்ன பொய் சொல்லணுமோ மேஸ்திரிட்ட சொல்லட்டும். இவளுக பேசி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் பாரு, நான் மேஸ்திரிட்ட போய் இவளுக்கு எப்படி வேட்டு வைக்கிறேன்னு மட்டும் பாருக்கா. சரிக்கா சரிக்கா, வாங்கக்கா, இன்னும் என்னென்ன பேசுறாங்கன்னு பாப்போம் வாங்க. காளியம்மாக்கா, அவளுக்கு இன்னும் என்ன பேசுறாளுங்கன்னு முனியம்மா சொன்னது போல வாக்கா, நல்லா கவனிச்சு கேட்போம். அப்பதான் இன்னும் என்னென்ன பீலா விடுறாளுங்கன்னு தெரியும். சரி வெள்ளத்தாயி, பாப்போம். ஆஹா, 100 நாள் வேலைக்கு வந்திருக்குமே. இன்னைக்கு நம்மளுக்கு எப்படிரா பொழுது போகும்னு நினைச்சேன். இன்னைக்கு நல்லா தான் பொழுது போகும். மாமியார் மருமக நல்லா குடுமி இப்படி சண்டை போடுவாளுக்கு, நல்லா பார்த்து பொழுத போக்கலாம். ஜாலியா இருக்கும் இன்னைக்கு. காளியம்மா, வெள்ளையம்மா, என்ன 2 பேரும் 100 நாள் வேலைக்கு வந்துட்டு வேலையை பார்க்காம அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஏக்கா, பங்கஜக்கா குரல் போல கேக்குதுக்கா. இந்தா பாரு, பங்கஜக்கா தான் வந்து நிக்குது. ஏக்கா வாக்கா. என்னக்கா நீயும் 100 நாள் வேலைக்கு வந்திருக்க? 100 நாள் வேலைக்கு போறேன், 100 நாள் வேலைக்கு போறேன்னு ஊருக்குள்ள ஒரு ஜனம் இருக்க மாட்டேறீங்க. எல்லாம் 100 நாள் வேலைக்கு போறேன்னு ஓடியாந்துடுறீங்க. அந்த 100 நாள் வேலைக்கு வந்து என்ன வேலை தான் அப்படி செய்கிறீங்கன்னு பார்க்கறதுக்காகத்தான் நீ வந்திருக்கேன். அது சரி, நீங்கள் 2 பேரும் 100 நாள் வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இங்கே வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க. ஏண்டி, அக்காட்ட சொல்லியிருந்தா அக்காவும் உங்களோட சேர்ந்தே வந்திருப்பில்லடி. ஏக்கா, நீ முன்ன பின்ன 100 நாள் வேலைக்கே வந்தது இல்லையலக்கா. அதனால தான் நீ வருவியே என்னமோன்னு உன்னை நாங்கள் கூப்பிடலக்கா.
100 நாள் வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கஞ்சியை ஊற்றிட்டு வந்து இப்படி மரத்தடியில் படுத்துக்கிட்டு தாயம் விளாண்டுக்கிட்டு இப்படி நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கீங்களேடி. இதுக்கு அரசாங்கமும் உங்களுக்கு காசு கொடுக்குது, வாங்கி நல்லா பையன் நிறச்சிட்டு உக்காந்துருக்கீங்க. இப்படி வேலை கொடுத்தா யார் 100 நாள் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்ல போகிறா? எல்லாரும் 100 நாள் வேலைக்கு கிளடு கட்டைகண்டு எல்லாரும் வரத்தானே செய்வீங்க. நான் மட்டும் எதுக்கு இனிமேல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கணும்? அங்கே சும்மா உட்காந்துருக்கிறத இங்கே வந்து உட்காந்துருந்தா காசுக்கு காசும் வரப்போகுது. அதனால நானும் இனிமேல் விடாமல் 100 நாள் வேலைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்டி. இங்கே பாரு, இந்த அக்கா என்ன சொல்லுதுன்னு பாரு. இந்த அக்காட்ட இல்லாத காசா? பணம்னா பிணமும் வாய் திறக்குங்கிறது சரியாக தான் இருக்குது. சரி சரி, அந்த அக்காம வேலை பார்த்தா சம்பளத்தை வாங்கிட்டு போகுது. நம்ம கை காசையாக கொடுக்க போகிறோம், அரசாங்கம் கொடுக்குது, வாங்கிக்கிற போகிறாங்க. நம்மளுக்கு என்ன வந்தது? காளியம்மா, எல்லாரும் அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மரத்துக்கு பின்னாடி என்னத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க? என்னாச்சு, என்னன்னு சொல்லுங்கம்மா, நானும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறேன். எனக்கும் கொஞ்சம் நேரம் பொழுது போகும்ல. பங்கச்சக்கா, நான் என்னத்தக்கா சொல்ல, இந்த மருமக்கமாரு வேலைக்கு லேட்டாக வந்துட்டாங்கக்கா அன்னைக்கு. அந்த மேஸ்திரி ஏன் லேட் ஆயிடுச்சு, என்ன காரணம் சொல்லுங்கன்னு கேட்டா, அதுக்கு என் மருமக சொல்கிறாக்கா, என் மாமியார் தண்ணி எடுக்க போன இடத்துல வலிக்கு கீழே விழுந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம், கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி காலில் பெரிய மாவு கட்டை போட்டு விட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டு அப்படியே வேலைக்கு வரேன் மேஸ்திரி அப்படின்னு சொல்லி வாய் கூசாம போய் சொல்கிறாளுக்கா. இவ்வளவு லேட்டாக வந்துட்டு என் கால் உடஞ்சிருச்சுன்னு எப்படி வாய் கூசாம போய் சொல்கிறாளுக்கா? அதைத்தாக்கா என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஏக்கா, இவ மட்டும் இப்படி பொய் சொல்கிறாளா, இல்லை இன்னும் 2 பேர் இருக்காளுகளே, அவளுக என்ன சொல்கிறாளுங்கன்னு கேட்போம் வாக்கா. ஓ மருமகளும் வேலைக்குத்தான் வந்திருக்கா, அவள் என்னத்தை சொல்ல போகிறான்னு தெரியல. வாக்கா இங்கே நின்று என்னதான் பேசுகிறாளுங்கன்னு கேட்போம் வாக்கா, இங்கே நில்லுக்கா. அடி, உங்கள் 2 பேரும் மருமக போல என் மருமக அப்படி ஒன்றும் பொய் சொல்ல மாட்டா. என் மருமக தங்கமான மருமக, வீட்டில் என்னைய நல்லபடியாக தான் பார்த்துக்கிறா. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னு எதுவும் அபசகுணமாக எதுவும் பேச மாட்டா. அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்க, பார்ப்போம் அவளும் என்ன சொல்கிறான்ட்டு. வாங்கடி நின்று பார்ப்போம். அவளுக்கு பேசி முடிச்சிட போகிறாளுங்க, வாங்க சட்டுப்புட்டுன்னு போய் பார்ப்போம். சரிக்கா. ஏக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க்கா. இவளுக்கு இன்னும் மேஸ்திரிட்ட என்னென்ன பொய் சொல்கிறாளுங்கன்னு நம்ம இங்கே நின்று ஒளிஞ்சு பார்ப்போம் வாங்கக்கா. ஆஹா, இன்னைக்கு 2 மாமியாரும் 2 மருமகளும் தான் சண்டை போடுவாங்கன்னு நினைச்சோம். 3ஆவதா ஒரு ஆடு வந்து புதுசா சிக்கிருக்கே. இன்னைக்கு அப்பனா 3 மருமக்கமாரும் 3 மாமியாரும் மோதிக்கொள்கிற காட்சியை பார்க்க நான் ரெடியா இருக்கேன். எப்போ மோத போறாங்கன்னு தெரியல. கடவுளே, இன்னைக்கு எனக்கு நல்ல கண் குளிரா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். எப்படா சண்டை நடக்கணும் நானும் ஆர்வமா இருக்கிறேன். ஏ முடியம்மா, என்ன வாயை ஈன்னு இழிச்ச மாணிக்கு இப்படி வந்து நிற்கிற? தள்ளு, அவளை என்ன பேசுகிறான்னு கேட்குறதுக்கு. இங்கிட்டு வா. நீ கோச்சுக்கிறாதீங்கக்கா, இங்கிட்டு வாங்க, நீங்க நான் அங்கிட்டு வரேன். ஏமா சின்ன பொண்ணு, நீ எதுக்குமா இன்னைக்கு லேட்டா வந்த? காரணத்தை சொல்லுமா. அண்ணே, காரணத்தை சொன்னா நீங்க பயந்துருவீங்கண்ணே. ஏமா பயப்படுற அளவுக்கு என்னம்மா அப்படி காரணத்தை சொல்ல போற? என்னன்னு தெளிவா சொல்லுமா. அண்ணே, என் மாமியாருக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சுனே. ஹா ஹா ஹான்னு கத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிற சட்டி பானையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்கண்ணே. அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் என்னன்னே செய்ய, அவங்கள பிடிச்சி மரத்தை சேர்த்து ஒரு கயரை வச்சு கட்டி போட்டுட்டு வேலைக்கு ஓடியாரனே. என் கஷ்டத்தை நான் எங்க போய் சொல்ல? அத்தை, நல்லா இருந்தீங்களே அத்தை, உங்களுக்கு இப்படி பேய் பிடிச்சிருச்சு அத்தை, இப்படி உங்களை வேலைக்கு ஒத்தையில விட்டுட்டு வர சூழ்நிலை ஆயிடுச்சு அத்தை, நான் என்ன செய்வேன் அத்தை? வெள்ளத்தாயக்கா, இங்க பாருங்க, உங்க மருமக எப்படி பொய் சொல்றான்னு. வாய் கூசாம உங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றா பாருக்கா. ஏக்கா, பேய் பிடிச்சவங்க எப்படி நடந்துக்குவான்னு இன்னைக்கு அவளுக்கு நான் காட்டுறேன்க்கா. இன்னும் என்னென்ன பேசுறாளுகளோ பேசட்டும், நல்லா இங்க நின்று கேட்பேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா இவளுக்கு வைக்கிறேன் பாருங்க வேட்டை. அடி வெள்ளத்தாயே,
ஓ மருமக என்னடி உனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு இப்படி வாய் கூசாம போய் சொல்றா? ஐயோ கொடுமையே, நான் என்னத்த சொல்ல? ஏக்கா பங்கஜாக்கா, பேய் பிடிச்சவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்கன்னு நான் இன்னைக்கு அவளுக்கு காட்டுறேன்க்கா. காட்டுற காட்டில் அவள் இன்னைக்கு துண்டை காணும் துணியை கடனும் விழுந்து ஓடணும்க்கா. ஆமடி வில்ல தாயி, ஓ மருமகளை இன்னைக்கு நல்லா கவனிச்சு விடு. அப்பதான் இனிமே இப்படியெல்லாம் போய் பேச மாட்டா. சரிக்கா, மேஸ்திரிட்ட பேசி முடிக்கட்டும். பேசி முடிச்ச உடனே அவளுக்கு கச்சேரியை வச்சுக்கிறேன். சரி வாங்கக்கா, இன்னும் என்னென்ன பேசுறாளுன்னு கேட்போம். ஏம்மா, வயசான காலத்துல உங்க அத்தையை நல்லா பாத்துக்குமா. பாவம், இந்த வயசான காலத்துலயா இப்படி பேய் பிடிக்கணும் அவங்களுக்கு? ஐயோ கடவுளே. ஏமா சின்ன பொண்ணு, உங்க அத்தைய சாயங்காலமா அந்த மசூதிக்கு கூட்டு போயிட்டு வாமா. இப்படி இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிறவங்க இந்த மந்திரம்லாம் ஓதி நல்லா கயிறு கயிறு கட்டி விடுவாங்க. சீக்கிரமா சரியாயிருமா. உங்க அத்தைய மறக்காம கூட்டு போயிட்டு வாமா. சரிங்க அண்ணே, நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நான் எங்க அத்தைய கூட்டு போகாம இருப்பேன் நானே. எங்க அத்தை எனக்கு சீக்கிரமா அவங்க பழைய மாதிரி வரணும்னு, அதுக்காண்டியே நீங்க சொன்னது போல நான் இன்னைக்கு சாயங்காலமே எங்க அத்தைய கூட்டு போயிட்டு வரேனே. ஏமா அன்னைக்கிலே அவங்க 2 பேர் தான் அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் சொல்றாங்க. நீ ஏமா இன்னைக்கு லேட்டா வந்த? அண்ணே மேஸ்திரி அண்ணே, அந்த கொடுமையை நான் எங்க போய் நீ சொல்ல? வேலைக்கு காலையில கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது என் மாமியாருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னே. ஐயோ, இந்த அன்னைக்கிளி அக்கா என்ன இப்படி ஒரு பொய்ய சொல்லிருச்சு சட்டுன்னு? ஐயோ, இந்த அன்னக்கிளி அக்கா இப்படி பொய் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன இந்த அக்காவும் இப்படி பொய் சொல்லுது? அப்புறம் என்னாச்சுமா? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டு போனீங்களா இல்லையாம்மா? அண்ணே, அவங்க அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகவும் எனக்கு கை காலே ஓடலனே. அப்படியே வெளியே ஓடியாந்து அக்கம் பக்கத்துல சவுண்ட கொடுத்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூட்டு ஓடி போய் எங்க அத்தை மூஞ்சில கொஞ்சம் தண்ணிய போட்டு சதக்குன்னு எரிஞ்சு கொஞ்சம் தண்ணிய குடிக்க கொடுத்தோம்னே. அதை குடிச்ச பிறகுதானே எந்திரிச்சு உட்காந்தாங்க. ஐயோ 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 எக்கா, ஓ மருமக என்னக்கா இப்படி வாய் கூசாம இப்படி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்றா? எக்கா இங்க பாருங்கக்கா, அதுக்கு எங்க மக்கமார்களே பரவாயில்லக்கா. வெள்ளத்தாயி, வீட்டிலலாம் அந்த ஊமை குரங்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை இப்படி பேச மாட்டா. இங்க வந்து பாரு எப்படி பேசுறான்னு பாரு. எக்கா, உங்க மருமக இப்படி பொய் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஏக்கா ஊமையா இருக்குங்கக்கா. இந்த பிள்ளை போய் இப்படி பொய் பேசுறாளேக்கா. ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியலையேக்கா. எது பேச விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன சரிப்படாது. ஏறி அந்த வழக்கமாத்த. அதுக்கப்புறம் உங்க அத்தைய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போகலையா? அப்படியே வீட்டுல விட்டுட்டு நீ வேலைக்கு வந்துட்டியாக்கும்? அண்ணே, அவங்கள எப்படினே அப்படி விட்டுட்டு வர முடியும்? எங்க அத்தனை எனக்கு உசுருனே. அப்படியே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்கள கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சு மாத்திரை மருந்தை வாங்கிக்கிட்டு அவங்கள கூட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே வேலைக்கு ஓடியாரனே. ஏமா, உங்க மாமியார நல்லா பாத்துக்கம்மா. ரொம்ப தங்கமானவங்க. அவங்க கிட்ட கூட நான் போன மாசம் ஒரு 10,000 வட்டிக்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப வட்டிக்கு கொடுக்கல, ஒரு விசா வட்டிக்கே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விசா வட்டிக்கு கொடுத்தாங்க. இந்த காலத்துல யாருமா அப்படி இருக்கா? ரொம்ப நல்லவங்கம்மா. நல்லா பாத்துக்குமா உங்க அத்தைய. சரிங்க மேஸ்திரி அண்ணே. அன்னைக்கிலேக்கா உனைய நான் என்னமோ நினைச்சேன். நீயும் தேறிட்டக்கா. நீ பிழைச்சுக்கவக்கா. அடி, நான் சொன்னதை அந்த மேஸ்திரி அண்ணனே நம்பி ஏமாந்து அழுதுகிட்டு நிற்கிறாரு. நீ பேசாம அங்கிட்டு திரும்படி காட்டி கொடுத்துறாதடி. வேலை போயிடும். பிறகு இன்னைக்கு வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்று போல தட்டி விட்டுருவாரு பார்த்துக்கோ. திரும்படி அங்கிட்டு சாக்கு குறடி. அன்னைக்கிலேக்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அனக்கிலியக்கா, இன்னைக்கு நீ சொன்ன பொய்க்கு இந்த மேஸ்திரியனே நம்ம வேலையே செய்யாட்டாலுங்க ஒன்றும் சொல்ல மாட்டாருக்கா. சூப்பர்க்கா அனக்கிலியக்கா. அடியே வீணோ, அது மட்டுமா? இன்னும் ஒரு 10 நாளைக்கு 100 நாள் வேலைக்கு நம்ம லேட்டா வந்தாலும் கூட இந்த மேஸ்திரி ஒன்றும் சொல்ல மாட்டாரு நம்மள. சின்ன பொண்ணு, நீ சொல்றது உண்மைதாண்டி. இனிமே நம்ம லேட்டா வந்தாலும் கூட இந்த மேஸ்திரியனே நம்மளை கண்டுக்கிறவே மாட்டாரு. நம்மளுக்கு ஒரே ஜாலி தான். ஏமா வீணோ, நீ எதுக்குமா லேட்டா வந்த? அதை சொல்லுமா.
மேஸ்திரியனே, இவங்க 3 மாமியார்களுக்கு உடம்பு சரியில்லைல்லண்ணே, அதனால போய் நான் அவங்க கூட மாட உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தானே வர லேட் ஆயிடுச்சு. சரிம்மா சரிம்மா, போய் கையெழுத்த போட்டுட்டு சடக்குன்னு வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா. அடி சின்ன பொண்ணு, அங்க பாருடி நம்ம மாமியாருங்க விளக்கமாருங்க ஐயமா ஓடியாராங்க. ஏமா, உங்க மாமியாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, அவங்க என்னடானா இங்க வந்திருக்காங்க? ஏமா, இவ்வளோ நேரம் நீங்க 3 பேரும் என்கிட்ட பொய்யா சொன்னீங்க? ஏமா, இன்னைக்கு உங்க 3 பேருக்கு இன்னைக்கு ஆப்சண்ட் தாம்மா. இன்னைக்கு நீங்க வேலையே பார்க்க கூடாது. கிளம்புங்கம்மா கிளம்புங்கம்மா. நான் என்ன உங்களை ஆப்சண்ட் பண்றது? இந்த வர்றாங்க உங்க மாமியார்களே உங்களை கவனிச்சுக்குவாங்க. தெரியாம போய் சொல்லிட்டோம்னே, எங்க மாமியார் கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கனே. ஏமா, பொய் சொன்னீங்கல்லம்மா, அப்ப அவங்கள சமாளிக்கவும் கத்துக்குங்கம்மா. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அவங்கள ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. ஏய், பேசுறதெல்லாம் பேசிட்டு ஆளை பார்த்தோன்னே எங்கடி ஓடுறீங்க? நில்லுங்கடி, இந்த வர்றோம். வாய ஆணு பிறந்துக்கிட்டு நிற்காம ஓடுக்கா ஓடு. அவ கையில சிக்கணும் அன்னைக்கு நம்மள சின்ன பண்ணாம ஆக்கிடுவாங்க. ஓடுக்கா ஓடு. ஏ வனசாக்கா, உனக்கு மட்டும் என்ன தனியாவா சொல்லணும்? ஏ வினோ, வாங்கடி வேமா ஓடிடுவோம். தூக்காளியாவது சோறாவது தட்டாவது மம்பட்டியாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாங்கடி ஓடுவோம். அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால். நில்லுடி, பேய் பிடிச்சவ எப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு நீ பார்க்க வேண்டாமா? நில்லுடி, எதுக்கடி ஓடுற? போ போ, எங்க போவ? வீட்டுக்கு தானே போவ. போடி, வர்றேன். உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஆமாம் உறவுகளே, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.